ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மணி 11:20 இருக்கும் இப்போது. நல்ல வெயில் அடிக்குது. நான் வேலைலாம் முடிச்சுட்டு ஆனியா உள்ளே தூங்கிட்டுருக்கா. வெளியில் போய் பார்க்குறேன், அயான் வந்து எப்படி தூங்குறா பாருங்க. இந்த இறாலாம் இருக்கும்ல, நத்தை இறால் அந்த மாதிரி சுருட்டிட்டு தூங்கிட்டு இருக்கான். சரின்னு போய் பக்கத்தில் போய் உக்காந்து அயான் 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 நான் நார்மலாக தான் கூப்பிட்றேன், எந்திரிக்கவே இல்லை. திரும்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கத்துறேன், அயான் அயான் எந்திரிடா எந்திரிடான்னு. சுத்தமாக காதலே விழலை அவனுக்கு. தட்டி அயான் எந்திரிடா அப்படின்றேன், கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. திரும்பவும் தட்டுறேன், எந்திரிடா எந்திரிடான்னு. திரும்ப எனக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா அவன் இப்படி தூங்குறானா இல்லை என்னன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு நல்லா தட்டுறேன், எந்திரிக்கவே மாட்டான். ஒரு அசைவே இல்லை உடம்புல. என்ன நினச்சேன், போய் உளிக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரியா போட்டு. அப்புறம் தான் லேசாக அப்படி கையை காலை அசைச்சு திருப்பி படுக்கிறான். அட பாவி, நான் வேற பயந்துட்டேனடா, என்னடா இப்படி தூங்குற முரட்டு தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். திரும்பவும் தூங்குறான். எழுப்பி விட்டாலும் திரும்பி பாருங்களேன், என்னை பார்த்துட்டானா. சரி எந்திரிக்க போகிறாம்பல இருக்குள்ள, எந்திரிச்சு வருவாம்பல இருக்கு, சாப்பிடலையே காலைல தானே சாப்பிட்டான்னு சொல்லிட்டு சரி எந்திரிச்சு வாடா அப்படின்னு கூப்பிட்றேன். வெளியில் தூங்காத, எந்திரிச்சு வாடான்னு. புள்ள சொன்னதை கேட்டிங்க பாருங்கள், உடம்புலாம் நெட்டு முறிச்சிட்ருக்காரா. சரி உள்ளே தான் வரப்போகிறான்னு நினச்சா எந்திரிச்சான். சரி வாடா உள்ளே வாடான்றேன், எந்திரிச்சு திரும்பி உக்காந்து திரும்ப தூங்க ஆரம்பிச்சிட்டான். அங்கே பாருங்கள். அட வீணாக போனவனே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் அங்கே நிழலாக தான் இருக்குது, கொஞ்சம் இன்னும் வெயில் அந்த சைடு வரல, அந்த பக்கத்து வீட்டோட நிழல் தெரியுது. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டுன்னு வந்துட்டேன் நான்.